இன்னைக்கு என்னன்னா நம்ம புதுசாக ஒரு டிஷ்ஷை ட்ரை பண்ணியிருக்கோம். இது வந்து என்னன்னா இறால் வடை. நான் வந்து எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். இறாவை வதக்கிக்கலாம். நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா சுருண்டு வரணும். அதனால் இறாவை மட்டும் வதக்கி எடுத்துக்கலாம். கடாயிலேயே நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த தண்ணி நல்லா பிரிஞ்சு வதங்கி வரணும். இதுதான் மெயின் டிஷ்ஷில். நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி காலையிலேயே நான் கடலப்பருப்பு ஊற வச்சுருக்கேன், 100 கிராம் அளவு. இதை நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கும் அதையும் நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆயில் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். இதில் போட்டாச்சு கிரைண்ட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் இதில் வந்து நான் கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டிருக்கேன். அடுத்து இது உடச்சக்கலை அரைச்சி வச்சுருக்கேன். நம்ம ஆல்ரெடி கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம இது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க போகிறோம் அரைக்கிறதுக்கு. அப்புறம் சோம்பு, சீரகம் இதெல்லாம் சேர்த்துக்கணும். சேர்த்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதில் வந்து நம்ம சோம்பு, சீரகம், மிளகு இது 3 சேர்த்துருக்கோம். இதை நம்ம இதில் போட்டுக்கலாம், கிரைண்ட் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம். இதிலே சேர்த்து அரைச்சிக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து நல்ல ஒரு நான்வெஜ்ஜு இந்த வாடை வராது, நான்வெஜ் வாடை, கவுச்சி வாடை. அப்புறம் நம்ம தேவையான அளவு சால்ட்டு எடுத்துக்கலாம். நம்ம மாவு நல்லா கிரைண்ட் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா, நல்லா மைய அரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம இந்த கிண்ணத்தில் இந்த பவுலில் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் ஆயிலில் போடணும். உடச்சக்கலை அரைச்சி வச்சுருக்கேன்ல, அதையும் சேர்த்துக்கணும். ஓகேவா? ஆயில் எடுத்துக்கலாம். உடச்சக்கலை மாவு போட்டுக்கலாம். நான் உங்கள் செல்வியக்கா, எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நம்ம வந்து தினமும் வந்து ஒரே மாதிரி டிஷ்ஷு சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அதனால் வித்தியாசமாக செய்யணும். நம்ம வந்து இறால ஒரு டிஷ் வைக்கிறோம். காலையில் வந்து தொக்கு வச்சோம். எப்பயுமே ஒரு தொக்கு, ஒரு குழம்பு இதே தான் வைக்கிறோம். இப்போ வந்து வித்தியாசமாக வடை, இறா வடை. இதில் வந்து என்னென்னா கடலைப்பருப்பு, உடச்சக்கடலை, வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா, சோம்பு, சீரகம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாம் மொத்தம் வெஜ்ஜில் வடை மாதிரி பண்ணிட்டு அது பதிலாக கடலைப்பருப்பு பதிலாக இதை போட்டிங்க. ஐயோ, அது சொல்லிக்கலாம். ஆனால் வந்து இது நம்ம அடை வடை எல்லாம் எது ஒன்று அப்படியே கெட்டது தான். ஓகேவா? நம்ம இப்போ போட்டுக்கலாமா? நம்ம வடை தட்டி நம்ம வடை எப்படி போடுறதுன்றதை பார்ப்போம். அது என்னது மாவு மாதிரி இருந்தது மேலே? அது வந்து உடச்சக்கடலை மாவுப்பா. இது கொஞ்சம் தண்ணியாக தெரியுது. மைதா மாவு போட்டுக்கோங்க. மைதா மாவுலாம் போட்டால் வந்து கொஞ்சம் இதாயிரும். சரி பார்ப்போம். முதல்ல நம்ம வடை சின்ன வடையாக போடுறோம். எப்படி இருக்குன்றதை பாருங்கள். இங்கே ராகினியில் ஆர்வமாக பார்க்கிறார்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து டேபிளில் வச்சு எலக்ட்ரிக் ஸ்டவ்வில் சமைக்கிறோம். ஃபேன் போடுறோம். குட்டி குட்டி வடையாக பவுல், அதாவது நம்ம வந்து நகட்ஸ் மாதிரி இருக்குமா? ப்ரான் நகட்ஸ் மாதிரி இல்லை வடை மாதிரி தான் இருக்குமா? எப்படி இருக்கும்னு தெரியல. ஆனால் நம்ம கட்லெட் மாதிரி இருக்குமோ டேஸ்ட்டு? அதான் கேட்டேன் நான். அது பேர் தான் என்ன சொன்னேன்? நகட்ஸ்ன்னு. நகட்ஸ் இது சின்ன சின்னதாக போட்டு நம்ம எடுத்துக்கலாம். எப்படி உருட்டுறீங்க காட்டுங்க பார்ப்போம். உருட்டுங்க, உருட்டு உருட்டுங்க. பிள்ளைங்க வராங்க, இப்போதான் வந்தாங்க ஆஃபீஸ்லேருந்து. அதனால் ஏதாவது ஒன்று செய்வோம் போடுவேன். ஓகே. அது சின்னதாக ஒரு வடை வடை சடை அது தீது நடுவில். ஸோ இப்போ வந்து அம்மா வடை சுட்டு முடிச்சிட்டாங்க. அது வந்து இது நார்மல் வடை இல்லையா? வடை வந்து இறால செஞ்சுருக்காங்கன்னா இது நார்மல் மெது வடை இல்லை, உளுந்த வடையும் இல்லை. இது வந்து இறால் வடையாம். சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வச்சு பார்ப்போம். நல்லா சூடாக இருக்குது. நம்ம வந்து டொமேட்டோ கெச்சப் எடுத்துருக்கோம். அதை சாப்பிடலாம். சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சாப்பிடாத மாதிரி இருக்குது. வடை மாதிரி இல்லை, வடை மாதிரியே இல்லை, கட்லெட் மாதிரி இல்லை. அது ரெண்டுத்துக்கும் கல்யாணம் பண்ண எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறீங்க? வெறுமனையாக அந்த வடை செஞ்சீங்கல்ல, அது சாப்பிட்டா ஒரு மாதிரி போராட்டிக்குது. அதனால பன் இருந்ததா கடையில், அதனால இதை பர்கருக்குள்ளே வச்சு சாப்பிடும். பண்ணுக்குள்ளே வச்சு சாப்பிடும். பண்ணுக்குள்ளே வச்சு அந்த வடை இல்லை, அது வந்து கட்லெட் மாதிரி வச்சு சாப்பிட போகிறீங்க உள்ள. திஸ் இஸ் நாட் அ கட்லெட், அது கட்லெட். இது பர்கர். பர்கருக்கான பண்ணு உள்ள இதை வச்சு மூணுனா பர்கர். பர்கர்
ப்ரான் பர்கர் மாதிரி ப்ரான் பர்கர். அதனால கொஞ்சம் தக்காளி. இப்போ மதுவை தான் போடணும் முகத்தை. நம்ம யூடியூப்பில் போடுறதுக்கு தம்ப்லைன் போடுறதுக்கு மதுமிதா கொண்டை மண்டையில் ஒரு கொண்டை. நன்றாக இருக்கிறாயா மகளே? இல்லை. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. நம்ம வந்து வெங்காய தக்காளி மட்டும் தான் நம்ம வீட்டில் இருக்கு, அதனால அதை மட்டும் வச்சிருக்கோம். இந்த பக்கமும் அதே மாதிரி வச்சுட்டு ரெண்டா சிங்கிளா வைக்க மாட்டீங்களோ மேடம் ஜி? டபுள் சாப். என்ன போடுறீங்க? இது வந்து சாட் மசாலா. இது கூட நீங்க சில்லி பவுடர், பெப்பர் தூள் எல்லாமே போடலாம். மொத்தத்தில் எங்கள் வீட்டில் இருக்கிறத போடுறோம். இதுதான் நமக்கு வந்து டிஃபன். என்ன போடுறீங்க? டொமேட்டோ. டொமேட்டோஸ் சும்மா டெக்கரேஷன். நீங்கள் இப்போ என்ன தோசைக்கல்ல வைப்பீங்களா? இப்படிதான் வைக்கணும். போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்தா பண்ணிட்டாங்க. ஒரு பன் 50 ரூபா விட்டுருப்போங்க. நம்ம வந்து பட்ஜெட்டாக ஒரு பர்கர் வந்து பண்ணியிருக்கோம். இது வந்து பேன் நம்ம நல்லா சூடு பண்ணியாச்சு. வச்சு டோஸ்ட் பண்ணி ஏற்றணும். எதையோ விடுறாங்களா? எல்லாம் உள்ளே ஊற்றுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன், வெளியில் ஊற்றுறாங்க எங்கள். உங்கள் ஆர்வ கோளாறுல சமையலை சொதப்பிக்கு கையை சுட்டுக்காதீங்க. மொத்தத்தில் நைட் டின்னரை மேட்ரு முடிக்கிறீங்க. அம்மா ஒரு வடை சுட சொன்னால் அவங்க நாங்கள் வந்து பர்கர் ஆக்கி சாப்பிட்றோன்னு சாப்பிட்றீங்க. பல்காக சாப்பிட்றாங்க பர்கர் செஞ்சு. நம்ம ஒரு டிஷ்ஷு செஞ்சா அது ஒரு டிஷ்ஷாக மாறி போச்சுங்க. ஆக மொத்தத்தில் இது பேர் என்னன்னா பர்கரும் கிடையாது, வடையும் கிடையாது, கட்லெட்டும் கிடையாது. ஏதோ ஒரு லட்டு, கட்டு மாதிரி ஒரு பர்கர். மதுமிதா பர்கர் அப்படின்னு வச்சிடலாமா? இல்லை ரால் பர்கர் அப்படின்னு பேர் வச்சிடலாமாங்க? என்ன நீங்கள் தான் சொல்லணும் உங்கள் கமாண்டில். எங்களுக்கு கமாண்ட் பண்ணுறதே ரொம்ப அதிக மக்கள், நிறைய பேர் பண்ணுறாங்க. எங்கள் சேனலை நீங்கள் தான் பெரிய ஆளாக்குறதுல நீங்கள் தான் முன்னோடியாக இருக்கணும். நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்கன்னு தெரியலை. சப்போர்ட் பண்ணுங்கன்றதை விட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள். நாங்கள் செய்கிற ஒவ்வொரு டிஷ்ஷும் நாங்கள் ஏதோ செய்வோம். உங்கள் சித்தண்ணா மாதிரி ஏதோ ஒன்று செய்வோம், அது ஏதோ ஒன்று வந்து நிற்கும். அப்படிதான் இப்போ இறால் கட்லெட் செய்கிறாங்க மேடம். ஃபஸ்ட் நம்மளுடைய ப்ரான் பர்கர் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் நல்லா பீஸ் போட்டேன். பீஸ் போட்டு அப்படியே சரி. ஸோ நம்மளோட மினி பர்கர் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக உங்களுக்கு வெங்காயம் தக்காளி இருந்தாலே போதும். ஏதாவது வடை இருந்ததுன்னா அது உள்ள பண்ண வச்சு சொல்லி சாப்பிட்ருங்க. ஸோ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். பிளேனாக சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நீங்களும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. பாய்.